அனைவருக்கும் வணக்கம். நமது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிச்சயமாக ஒரு ஆண்மகன் இருப்பார். இந்த ஆண்மகனின் பொறுப்பும் கடமையும் மிக அளப்பரிய ஒன்று. அந்த வகையில் ஒரு ஆண்மகனின் கடமையாக புறநானூற்று பாடலில் புலவர் பொன்முடியார் அழகாக ஒரு வரியினை சுட்டியிருப்பார். என்னவென்றால், ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று குறிப்பிட்டிருப்பார். இப்பாடலின் பொருள் என்னவென்றால், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு தாயின் கடமையாகும். அக்குழந்தையை மிக சிறந்த சான்றோனாக மாற்றுவது ஒரு தந்தையின் கடமை என்று குறிப்பிட்டிருப்பார். அந்த அளவில் ஒரு கடமையில் சிறப்பாக செயல்பாற்றக்கூடியவர்கள் ஆண்கள்தான். அந்த ஆணின் பொறுப்பும் கடமையும் மிகவும் மகத்துவமான ஒன்று என்பதைத்தான் பாடலில் சுற்றியிருப்பார். ஆண்களை பின்வரும் இலக்கண நூலான பன்னிரு பாட்டிலின் அடிப்படையில் 7 பருவநிலைகளில் வகைப்படுத்தியுள்ளனர். என்னென்ன பருவம் என்றால், பாலன், மீலி, மறவோன், திறவோன், காளை, விடலை, முதுமகன். பாலன் பருவம் என்பது 1 முதல் 7 வயதை உடைய அந்த குழந்தை பருவத்தை குறிப்பதாகும். இப்பருவத்தில் அக்குழந்தைகள் குறும்புத்தனத்துடனும் விளையாட்டுத்தனத்துடனும் அதிகமாக காணப்படுவார்கள். அடுத்ததாக மீளி பருவம். இப்பருவத்தின் வயது 8 முதல் 10. இப்பருவத்தில்தான் அக்குழந்தைகள் கல்வி கற்க தொடங்குகின்ற பருவமாகவும் அறிவு வளர்ச்சியில் தொடங்குகின்ற பருவமாகவும் இதனை கருத்தில் கொள்கின்றனர். அடுத்ததாக மறவோன் பருவம். 11 வயது முதல் 14 வயது வரை இந்த மறவோன் பருவத்தில் குழந்தைகள் கல்வியிலும் வீரத்திலும் உடலிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையாக இந்த மறவோன் பருவம் காணப்படுகிறது. ஏனென்றால் குழந்தைகள் நன்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு தருணத்திலும் தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய உடல் அமைப்பிலும் மனப்பக்குவத்திலும் இருப்பதாக இந்த பருவம் அமைகின்றது. திறவோன் பருவம் என்பது 15 வயதில் உடைய ஆண்மகனை குறிப்பதாகும். இப்பருவத்தில் அந்த ஆண்மகன் நல்ல உடல் வளர்ச்சி பெற்று தன்னைத்தானே சுறுசுறுப்பாகவும் கல்வியிலும் வீரத்திலும் வலிமை பெற்றவனாக மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன்னை ஒரு போட்டி போட்டுக்கொண்டு படிக்கின்ற சூழலையும் உருவாக்கி கொள்வதாக இந்த திறவோன் பருவம் அமைகின்றது. அடுத்ததாக காளை பருவம். இந்த காளை பருவத்தின் வயதானது 16. இப்பருவம்தான் கட்டிலம் காளையாக என்ற வார்த்தையை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். கட்டிலம் காளை என்பது அந்த காளை பருவம் மிக அழகான ஒரு பருவம். இப்பருவத்தில் தான் காதல் உணர்வுகள் அவர்களுக்குள்ளே ஒரு முனைப்போடு செயலாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அழகான பருவமாகவும் துள்ளலாகவும் அழகுடனும் வனப்புடனும் காணப்படுவார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையோடும் தன்முனைப்போடும் செயலாற்றப்படக்கூடியவர்கள் இந்த பருவத்தில் இருப்பார்கள். அடுத்ததாக விடலை பருவம். 17 வயது முதல் 30 வயதை உடைய ஆண்மகனின் பருவமாக இந்த விடலை பருவத்தை கூறுவார்கள். விடலை பருவத்தில் தான் அந்த ஆண்மகன் நன்கு வளர்ச்சியடைந்து குடும்ப பொறுப்பை சுமப்பவனாக திருமணம் முடிந்த பிறகு குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளிலும் அங்கம் வகிப்பவனாக இருக்கக்கூடிய பருவம்தான் இந்த விடலை பருவம். 17 முதல் 30 வயதை உடையவர்கள் இந்த விடலை பருவத்தை சார்ந்தவர்கள். அடுத்த நிலையாக முதுமகன் பருவம். 31 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் இந்த முதுமகன் பருவத்தை சார்ந்தவர்கள். சமூகத்தில் அனைத்திலும் வளர்ச்சி பெற்று அனைத்தையும் சாதித்தவனாக அனைத்தையும் வென்றவனாக மற்றவருக்கு நல்ல அறிவை புகுற்றக்கூடியவர்களாக அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக முதுமை பெற்றவர்களாக இருப்பவர்கள்தான் இந்த முதுமகன் பருவத்தை சார்ந்தவர்கள். இப்படி ஆணின் பருவங்களை 7 நிலைகளாக பன்னிரு பாட்டிலின் அடிப்படையில் விளக்கி கூறியுள்ளேன். மீண்டும் ஒரு முறை இந்த பருவங்களை கூறுகின்றேன். பாலன், மீலி, மறவோன், திறவோன், காளை, விடலை, முதுமகன். நன்றி, வணக்கம்.